பொன்னியின் காதலன் பாகம் 9 அசம்பவம். அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ் உள்ளவரை தொடரும் உறவு பயணத்தில் உங்களையும் இணைத்துக் கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடரின் முந்தைய அத்தியாயங்களை கேட்டுவிட்டு இந்த அத்தியாயத்தை தொடருங்கள். பார்த்திபேந்திர பல்லவன் சோழகுல வரலாற்றில் ஒரு விந்தையான பாத்திரம். அவனை பற்றி இருவித கருத்துக்கள் உண்டு. வரலாற்று ஆய்வாளர்கள் இடையே பூசல் உண்டு. ஆனால் எது உண்மை என்பது இதுவரை தெரியவில்லை. ஒரு கூற்றுப்படி அவன் பழைய பல்லவ அரச குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு வாரிசு, ஆதித்த கரிகாலனின் நண்பன். அவரின் மரணத்திற்கு பிறகு காஞ்சியை தலைமையிடமாக கொண்ட தொண்டை மண்டலத்தை ஆண்டு வந்தான். பின்னாட்களில் சுதந்திர பல்லவ சாம்ராஜ்யத்தை தோற்றுவிக்கும் முயற்சியில் வாரிசு இன்றி இறந்து போனான். மற்றொரு கூற்றுப்படி பார்த்திபேந்திரன் என்றொரு பாத்திரமே கிடையாது. அருள்மொழிவர்மனின் மற்றொரு பெயரே அது. அவரே தம் தமையனாரின் மரணத்திற்கு பிறகு தொண்டை மண்டலத்தை ஆண்டு வந்தார். அவர் சோழ ராஜ்யத்தின் மன்னராக ஆகும் வரை அந்த பெயரிலேயே குறிப்பிடுகிறார் என கூறுவர். மேலும் அருள்மொழிவர்மன் அரசனான பின் பார்த்திபேந்திரன் என்ற பெயர் எங்கும் காணப்படவில்லை. இந்த கருத்துக்கு முக்கிய ஆதாரம் ஒன்று உண்டு. வீரபாண்டியன் தலையை கொய்த என்ற பட்ட பெயர் ஆதித்தருக்கும் குறிப்பிடுகிறது, பார்த்திபேந்திரனுக்கும் குறிப்பிடுகிறது. இப்படி ஒரே பட்டத்தை சகோதரர்கள் மட்டுமே பகிர்ந்து கொள்வர். அவ்வாறு பார்த்தால் பார்த்திபேந்திரன் என்பன் ஆதித்தரின் சகோதரன் அருள்மொழிவர்மனே என்றும் கூறுவர். நம் கதைக்கு முதல் கூற்றையே எடுத்துக்கொள்வோம். அருணதேவன் தன் புரவியில் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தான். அதிகாலை நேரத்தில் பயணத்தை தொடர்ந்திருந்தான். உதயசூரியன் தன் பொன்னிற கதிர்களால் உலகை உயிர்ப்பிக்கும் முயற்சியில் இருந்தான். அதன் முன்னோடிகளாக பறவைகளும் கிள்ளைகளும் எழுந்து உதயகீதம் பாடிக்கொண்டிருந்தது. இரவின் குளிர் மெதுவாக அகன்று கொண்டு இருந்தது. சூரியனின் வெப்பத்தினால் அந்த ரம்யமான சூழலில் மனதை பறிகொடுத்து கொண்டு தன் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தான் நம் வாலிபன். தமிழகத்தில் பொதுவாக அனைவரும் கருப்பு நிறத்தில் இருந்தனர். சிலர் மட்டும் மாநிறம் என சொல்லப்படும் சிறிது கருப்பாக இருந்தனர். சிலர் வெண்மையாக கூட இருந்தனர். நம் வாலிபனோ வித்தியாசமாக பழுப்பு நிறத்தில் இருந்தான். தலைமுடி கூட கருமையாக இல்லாமல் சற்று பழுப்பு கலந்த பொன்னிறமாக இருந்தது. அந்த குழல்கள் காற்றில் பறக்க அவன் பொன்னிற உடலுக்கு சூரியனின் பொன்னிற கதிர்கள் அதிக சோபை அளிக்க அழகாக கம்பீரமாக புரவியில் விரைந்தான். முகத்தில் சதா துள்ளி விளையாடும் விஷம புன்னகையுடன் எதையோ புதிதாக கண்டறியப் போகிறோம் என்ற ஆர்வமும் அதிகமாக வழிந்தோட புரவியின் சேனை கயிர்களை பிடித்து கொண்டிருந்தான். மதுராந்தகனுடன் புரவியோட்டும் போட்டியின் போது புரவிகளை அதிவிரைவாக செலுத்தி அவனுக்கு பழக்கம் உண்டு. இருப்பினும் அன்று மிதமான வேகத்திலேயே புரவியை செலுத்திக் கொண்டிருந்தான். அந்த புரவியும் அந்த காலை பொழுதை ரசித்து கொண்டு ஆனந்தமாக நடைபயின்று கொண்டிருந்தது. பொதுவாக அவன் ஆடம்பர ஆடைகளை அணிய மாட்டான். எப்பொழுதும் எளிய ஆடைகளையே அணிவான். அதுவும் இப்பொழுது அன்னையின் உத்தரவின்படி மிகவும் சாதாரண உடையை அணிந்து கொண்டே பயணத்தை தொடர்ந்தான். ஆனால் தன் தனிப்பட்ட தோழனான வாளை மட்டும் இடையில் கட்டியிருந்தான். தஞ்சையின் பிரதான வீதிகளையும் அகழியையும் கடந்து அவன் வெளியே வந்தான். வந்தவன் ஆச்சரியத்தில் மூழ்கிப் போனான். நிலமகள் பச்சை உடையை அணிந்து கொண்டு வயல்வெளிகள் என விரிந்து கிடந்தாள். அவ்வப்பொழுது காற்று காதலன் தனது தென்றல் என்னும் கரத்தினால் அவளது உடையை களைய முற்பட்டு கொண்டும் நிலமகளை தழுவிக் கொண்டும் இருந்தான். வயல் வேலைகள் செய்யும் ஆடவர் பெண்டீர் என அனைவரும் தங்கள் பணிகளை செய்து கொண்டிருந்தனர்.
அப்பொழுதுதான் பணியை தொடங்கியதால் எவரும் களைத்து போகாமல் விளையாட்டு வேடிக்கையாக பேசிக்கொண்டு தங்கள் பணிகளை தொடர்ந்து கொண்டிருந்தனர். அனைத்தையும் அரை கண்களால் கவனித்த நம் வாலிபன் தன் பயணத்தை தொடர்ந்தான். அவனின் தூதுப்புறாவும் அவனை சுற்றி பறக்க வந்தது. அவன் அதிகமாக தஞ்சையை தாண்டியதில்லை. ஆகவே காஞ்சிக்கு செல்லும் பாதையை பற்றி அவனுக்கு சரியாக தெரியவில்லை. தஞ்சையை தாண்டியதும் பசி எடுத்தது. காலை உணவினை முடிக்க எண்ணினான். சற்று தொலைவில் வயல் வேலைகளுக்கு செல்பவர்கள் அருந்த சில உணவுகளை ஒரு மூதாட்டி விற்று கொண்டிருந்தாள். அவளிடமே உணவு அருந்தலாம் என எண்ணி தன் புரவியை விட்டு இறங்கினான். அவள் அருகே சென்று சில உணவுகளை வாங்கி உண்ணத் தொடங்கினான். இடியாப்பம், கம்பங்கூழ், அதிரசம் முதலியவற்றை உண்டு முடித்தான். அவனது களைத்துப்போன தோற்றத்தைக் கண்டு பரிதாபப்பட்ட அந்த மூதாட்டி சற்று அதிக ஸ்ரத்தையுடன் அக்கறையாக பரிமாறினாள். மகிழ்ச்சியாக அருணனும் அதிகமாக உண்டு முடித்தான். பின்னர் அதற்கான தொகையை நாணயங்களாக கொடுத்தான். அத்துடன், தாயே, காஞ்சிக்கு செல்லும் பாதை தெரியுமா தங்களுக்கு என கேட்டான். அவளோ, தெரியும் மகனே என கூறி அங்கு செல்லும் பாதையை பற்றி விவரித்து சொன்னாள். ராஜபாட்டையில் செல்வதை விட காட்டுப்பாதையில் சென்றால் எளிதாக காஞ்சியை அடையலாம் என கூறினாள். மேலும் அந்த பகுதியில் தனியாக செல்ல வேண்டாம் என்றும் அறிவுரையும் கூறினாள். நமது வாலிபன் அந்த அம்மாவுக்கு நன்றி கூறிவிட்டு சென்றான். சிறிது தூரம் சென்றதும் அந்த மூதாட்டி சொன்ன காட்டு வழியில் தன் புரவியை திருப்பினான். காஞ்சியை பற்றி எண்ணும் போதே அவன் மனம் பூரிப்பு அடைந்தது. ஆதித்தன் அரசனாக அமர்ந்து ஆட்சி புரிந்த இடமல்லவா அது? தங்கத்தை பூட்டி வைத்து பாதுகாக்கும் சூழலில் பொன் மாளிகை கட்டிய மாவீரனின் பாதம் பட்ட இடமல்லவா? அவன் சிறு வயதில் இருந்து பல இதிகாச புராண கதைகளை கேட்டுள்ளான். அனைத்தையும் விட அவனுக்கு பிடித்தது ஆதித்தனின் கதைதான். அதனை எத்தனை முறை கேட்டாலும் இவனுக்கு சலிக்காது. எத்தனை முறை சொன்னாலும் அவனின் அன்னை குந்தவைக்கும் சலிக்காது. 16 வயதில் போர்க்களம், 20 வயதில் வீரபாண்டியன் தலையை பறித்த வீரம், மன்னவர் அனைவரும் வியக்க தந்தைக்கு பொன்மாளிகை. எண்ண எண்ண ஆர்வம் அதிகரித்தது. பொன்மாளிகையை நிச்சயம் காண வேண்டும் என புரவியை விரட்டினான். காட்டுப்பாதையில் வெகு தூரம் சென்றான். களைப்பு ஏற்பட்டது. தாகம் எடுக்க அருகே சுனை அல்லது குளத்தை தேடினான். மேலே பறந்து வந்த தன் புறாவை நோக்க அது வழிகாட்ட சுனையை கண்டான். நீர் அருந்தி புறவிக்கு இலை தழைகளை கொடுத்து உண்ண வைத்தான். அதுவும் நீர் அருந்திவிட்டு சற்று இளைப்பாறியது. இவன் சற்று அமர்ந்தான் அந்த புல்வெளியில். அப்பொழுது அவனின் புறா கத்தியது. இவனின் கையை கொத்தியது. அதன் சமிக்ஞைகள் மூலம் ஏதோ அசம்பவம் நடக்கிறது என அறிந்து கையில் வாளுடன் அதனை தொடர்ந்தான். பதிவினை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. இந்த தொடரின் அடுத்த அத்தியாயங்களை படிப்பதற்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த பதிவு குறித்து உங்கள் மேலான கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.